வணக்கம் மக்களே, நான் தான் புதுக்கோட்டையிலேருந்து உங்கள் பொண்ணு சாவித்ரி பேசுகிறது. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு கரண்டி ஆம்லெட்டு புஷ்ஷுன்னு எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம 3 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ உடச்சி ஊற்றியாச்சு. இது கூட பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன். இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் தூள், இது கூட கொஞ்சமாக சில்லி பவுடர் மிளகாய்த்தூள், இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணுறத பொறுத்து தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வரும். பாருங்கள், இது மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இப்போது ஆயில் சூடானதும் நம்ம கலக்கி எடுத்து வச்சுருக்கிற முட்டையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒன் சைடு நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போது இதை உடைச்சிடாமல் மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ புஷ்ஷுன்னு நமக்கு கரண்டி ஆம்லேட் ரெடி ஆகிருக்குன்னு. பாருங்கள், எவ்வளோ புஷ்ஷுன்னு வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னொரு சைடு நல்லா வெந்து வந்துருச்சு. நமக்கு தேவையான சூப்பரான கரண்டி ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக புஷு புஷ்ஷுன்னு வந்திருக்குன்னு. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் சேர்ந்துருக்கக்கூடிய மல்லித்தலை இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.